மருத்துவமனைகளில் நிச்சயமாக காவல்துறை மையம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் சுற்றறிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணி இயக்குநர் ராஜமூர்த்தி சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறார். மேற்கு வங்கத்தில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து மருத்துவத்துறை இந்த அதிரடி நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. மருத்துவமனையில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த புதிய திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறது. நாட்டில் உள்ள மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிகள் பாதுகாப்பை உறுதி செய்ய மாநில அரசுகளுக்கு ஒன்றிய அரசு வலியுறுத்தியிருந்தது. இந்நிலையில் மருத்துவமனைகளில் காவல்துறை மையம் அமைக்க வேண்டும் என்கின்ற சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. மருத்துவமனை பணியாளர்களின் பாதுகாப்பிற்காக ஆலோசனை மற்றும் பாதுகாப்பு குழுவும் அமைக்கப்பட இருக்கிறது. மருத்துவமனை வளாகம் முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்ற சுற்றறிக்கையும் அனுப்பப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு எமது செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், இந்த மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய இரவு நேர மருத்துவர்கள் மற்ற பணியாளர்களின் பாதுகாப்பு தொடர்பாக என்னென்ன விஷயங்கள் இந்த சுற்றறிக்கையில் இடம்பெற்றிருக்கு? நிச்சயமாக மேற்கு வங்கத்தில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக தமிழக சுகாதாரத்துறை தரப்பில் அதிரடியாக புதிய சட்டம் கொண்டு வருவதற்கான ஒரு சுற்றறிக்கையினை தற்பொழுது ஒவ்வொரு மருத்துவமனைகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. மருத்துவமனையில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக இந்த புதிய திட்டத்தை அமல்படுத்த சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து ஊரக நலப்பணிகள் இயக்ககம் என்று சொல்லக்கூடிய அந்த துறை சார்பில் அதனுடைய இயக்குனர் ராஜமூர்த்தி ஒவ்வொரு மருத்துவமனைகளுக்கும் சுற்றறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு மருத்துவமனை மற்றும் மருத்துவ கல்லூரிகளில் பாதுகாப்பை உறுதி செய்ய மாநில அரசுக்கு மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று தமிழகத்தில் மருத்துவத்துறை அதிகாரிகளுடன் 2 முறை நடத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தில் புதிய நடைமுறைகள் சுற்றறிக்கை மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறது. என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும், துரிதப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை 2 முறை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்துதான் மருத்துவமனைகள் கட்டாயம் ஒரு மருத்துவமனையில் காவல்துறை மையம் அமைக்க வேண்டும் எனவும் மருத்துவமனைகளில் பணியாளர்களின் பாதுகாப்புக்காக ஆலோசனை மற்றும் பாதுகாப்பு என 2 கமிட்டிகள் அமைக்க வேண்டும் எனவும் மருத்துவமனை வளாகம் முழுவதும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் எனவும் மருத்துவமனையில் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே நோயாளிகளை பார்ப்பதற்காக பார்வையாளர்கள் அனுமதிக்க வேண்டும். அதே போன்று அடையாள அட்டை கொடுப்பதற்கான முடிவுகளையும் எடுக்க வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல மருத்துவமனையில் இரவு நேர பாதுகாப்பு உறுதி செய்ய மருத்துவமனை சுற்றியும் மின்விளக்குகள் கட்டாயம் அமைக்க வேண்டும். அதே போன்று மருத்துவ பணியாளர்களை தாக்கினால் மருத்துவ பணியாளர்கள் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு பதாகை மருத்துவமனை வளாகம் முழுவதிலும் வைக்க வேண்டும் எனவும் அதில் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல இந்த புதிய உத்தரவை உடனடியாக அமல்படுத்த இணை இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள், மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனைகள், மாவட்ட அதிகாரிகளாக இருக்கக்கூடிய வருவாய் நிர்வாக அதிகாரிகள் என முக்கிய சுகாதார மற்றும் உள்ளாட்சி அதிகாரிகளோடு இணைந்து இந்த நடவடிக்கையினை மேற்கொள்ள வேண்டும் என மருத்துவ நலப்பணிகள் சொல்லக்கூடிய டிஎம்எஸ் என்றும் அதனுடைய இயக்குனர் ராஜமூர்த்தி ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கையின் மூலமாக இதனை தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.